ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுனிசெட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக ஆதார் சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேட்கலாம். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஆதார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆவணம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. மக்கள் அவங்களே வந்து மை ஆதார் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஒரு ஆப்ஷனை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ப்ரொவிஷனை கொடுத்துருந்தாங்க. இதற்கான காலக்கெடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 14 வரைக்கும் சொல்லியிருந்த நிலையில் எல்லாருமே லாஸ்ட் டேட்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே இன்னும் நிறைய ஊர்களில் மக்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ரீச் ஆகாதனால மறுபடியும் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற சர்வீசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 14ஆம் தேதி ஜூன் 2024 வரைக்குமே இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எனேபிளில் தான் இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இதற்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது, முழுக்க ஃப்ரீ தான். அதனால் இது வரைக்கும் டாக்குமெண்ட் அப்டேட் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அருகாமையில் இருக்கிற இசேவை மையத்தில் போய்ட்டு கூட பண்ணலாம். இல்லை உங்களுடைய மொபைலிருந்தே நீங்கள் மை ஆதார் அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலுக்கு வர ஓடிபியை வச்சு நீங்கள் வந்து ஆதாரில் இந்த டெமோகிராஃபிக் அப்டேட்டை பண்ணிக்கலாம். ஏன் இந்த டெமோகிராஃபிக் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஆதார் எடுத்திருந்திருப்பாங்க. ஒரு ஊரில் எல்லாம் கேம்ப் மாதிரி போட்டு எடுத்திருந்திருப்பாங்க. அந்த டைம்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்தாலும் இருக்கிற டேட்டாவை வச்சு அவங்க ஆதார் எடுத்திருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகாதனால இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆதார் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸில் போய்ட்டு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்கனாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது டேட்டா வந்து அங்கேருந்து ஃபெச் பண்ணுறாங்கனாலோ கரெக்டான டேட்டா இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் இந்த டாக்குமெண்ட் டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஆதார் தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான காலக்கெடுவும் வந்து இந்த மார்ச் 14 வரைக்கும் இருந்ததை இப்போ மறுபடியும் வந்து ஒரு 2 மாதங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் 2024 14ஆம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நீங்கள் 1947 அப்படிங்கிற ஆதாருடைய அஃபீஷியல் ஹெல்ப் டெஸ்க்கை நீங்கள் கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் தகவல்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இந்த டெமோகிராஃபிக் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த 2 ஆவணங்களை வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணணும். ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படிங்கிற இடத்துல பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ப்ரூஃபை அட்டாச் பண்ணிக்கலாம். அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரூஃபை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அஃபீஷியலாகவே வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இந்த ஒரு தகவல் நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இன்னும் இதை பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் அப்டேட்டை இந்த டைம்லைனுக்குள்ளே பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் நீங்கள் டெமோகிராஃபிக் அப்டேட் பண்ணுறதுக்கு மேபி சார்ஜஸ் ஃபைன் அமௌண்ட்டாக கூட வந்துடலாம். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதே பண்ணி வச்சுக்கோங்க. இது முழுக்க இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸையும் அந்த ஐடென்டிட்டி ப்ரூஃபோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய அட்ரஸில் ஆதாரில் இருந்திருக்கும். இப்போ புது அட்ரஸ்க்கு மாற்றாமல் இருக்கிறீங்கனாலும் உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்களே ஆன்லைன்லேயே மாற்றிக்க முடியும். ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணி அதற்கு தேவையான டாக்குமெண்ட் ப்ரூஃபை அப்லோடு பண்ணிக்கலாம். அதனுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸோட எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணுங்கிறது வந்துடும். இப்போ அவங்க சொல்லியிருக்கிற இந்த டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் தான். மறக்காமல் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆதார் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைஸ் நாங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறோம், அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.